பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வாசனம் எரேமியா 1:8 நமக்கு இப்படியா சொல்லப்படுது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, அதாவது ஏசப்பா சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன் சத்துருக்கு நீ பயப்பட வேண்டாம், உமக்கு விரோதமாகிற பிசாசுக்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உங்களை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன், எந்த தீங்கும் நெருங்காது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தை நம்ம காலையில் கடந்து வருது. இன்றைக்கி நம்மளோட சரி, நம்ம எதை கண்டாலும் பயப்படுறோம், எதை கண்டாலும் பயப்படுறோம். நம்ம வாழ்க்கை ஒரு பிரச்சனை வந்தாலும் பயப்படுறோம், நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டம் வந்தாலும் பயப்படுறோம், நம்ம வாழ்க்கை ஒரு தடை வந்தால் பயப்படுறோம், நம்ம வாழ்க்கை ஒரு தோல்வி வந்தால் பயப்படுறோம், நம்ம வாழ்க்கையில் சத்துரு போராட்டத்தை கண்டு பயப்படுறோம், நம்மளுக்கு விரோதமாகிற பிசாசை பார்த்து நம்ம பயப்படுறோம், அநேகாரம் பயப்படுறோம். ஏசப்போட வார்த்தை சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாத, உன்னோட கூட இருக்க, உன்னோட கூட கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் அநேகாரம் கர்த்தர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படாத சொல்கிறார். ஏன்னா ஏசப்பா நம்மளோட கூட நம்பியா பயப்படணும், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு. நீங்கள் எதை கண்டு பயப்படாதீங்க, எப்படியாப்பா நடந்தாலும் சரி, ஒன்று பயப்படாதீங்க, ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு சொல்லிங்க. ஒரு தைரியமாக சொல்லுங்கள், என்னை காக்கும்படி அவர் என்னோட கூட இருக்கிறார், எந்த சத்துரு என்னை வந்து நெருங்க முடியாது, எந்த பிசாசு என்னை வந்து அழிக்க முடியாது. ஏன்னா என்னை காக்கும்படி என்னோட கூட அவர் வேதம் சொல்லுது. இஸ்ரவேலை காக்கிறதுன்னு அவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லையா, அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எப்போவுமே அவர் நம்ம கண் விழித்து அவர் நம்ம பாதுகாத்துன்னு இருக்கிறாரு. நம்மளும் தூங்க வச்சது அவர் நமக்காக வந்து கண் விழித்து நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை எப்படி கைவிடுவார். நீங்கள் ஒன்று எந்த பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க, உங்களுக்கு வர போராட்டத்துக்கு பயப்படாதீங்க. ஒன்று கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு, கர்த்தர் நான் வந்து எந்த காரியத்தையும் நான் பயப்பட மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண முடியும், எப்படியா இருந்தாலும் நான் ஜெயிக்க முடியும் சொல்லி ஒரு தைரியமாக சொல்லுங்கள். எந்த பிசாசை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. உங்கன்னா உங்களுடைய என்னை காக்கும்படி ஏசப்பா என்னோட கூட சொல்லி பிசாசை பார்த்து சொல்லுங்கள். ஏசப்பா எனக்குள்ளே தான் இருக்கிறார், அவர் என்னை காப்பார், என்னை காக்கிறது என்ன உறங்குவது இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் என்னை காப்பார். பிசாசை பார்த்து இயேசு நாமத்தில் போன்னு சொல்லி துரத்துங்க. நீங்கள் எதை கண்டி பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார், அவர் உங்களை காக்கும்படி உங்களோட கூட இருக்கிறாரு. நீங்கள் அவரை வந்து விசுவாசிங்க, அவரை நேசிங்க, அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆமென்.